ஈரநிலம் தொடங்கி எத்தனையோ படங்கள்ல பார்த்திருக்கோம். தீரன் அதிகாரம் 1, ரைட்டர், அதுக்கப்புறமா கங்குவா, இன்னும் படங்கள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு அவரோட நடிப்பும், சின்னத்திரையிலிருந்து அவரோட உழைப்பும் 17 வயதுல சினிமா கனவோட சென்னைக்கு வந்து, அது தொடர்ந்து சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மட்டும் இல்லாம, தமிழ்நாடு முழுக்க எல்லாரோட இல்லங்களிலும் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அந்த முன்னாடி சொல்லுவாங்க, அந்த ரேஷன் கார்டுல பேர் தான் இல்ல. பட் நம்ம வீட்டு ஆட்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா சின்ன திரையில இருந்து தான் நம்ம நிறைய பெற்றிருக்கிறோம். அந்த வகையில நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இயக்குனராகவும் கன்னிமாடம் திரைப்படம் மூலமாக, சார் திரைப்படம் மூலமாக தொடர்ந்து அவர் திரைத்துறையில பயணிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்து எங்களுடைய யோ பேக்கர்ஸ் பிளேக்காக திரு போஸ் வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. 6 மணினா இன்னும் 19 நிமிஷம் தான் இருக்கு. எவ்வளவு பேர் எப்படி பேச வரீங்கன்னு தெரியல. ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இவரை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். யுவர் பேக்கர்ஸ் பிளே நிறைய விஷயம் செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம பேசணும்னுட்டு. ஓடிடின்னு சொன்னாவே அது வந்து ஒரு பண முதலைகளுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்களே, இது தனியா இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சதுதான். பட் அது எல்லாத்தையுமே சார் உடைச்சிட்டு போயிட்டாரு. அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ சாதாரணமா வரல. அவங்க போட்டுக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளால சினிமாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு வைடு. இப்போ விளையாட்டுக்கு இலங்கை போயிட்டோம்னா சில ஓடிடிஸ் இருக்காது. அங்கே வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும், அமேசான் இருக்கும். இன்னொரு கண்ட்ரி இப்போ செசல்ஸ் போயிருந்தேன். அங்கே போனோம்னா அங்கே நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு. அந்த ஊருக்கு சினிமாவே கிடையாது. அவன் அந்த அதை சுற்றி என்ன சினிமா இருக்கோ அதை தூக்கி வச்சிருக்கிறான். ஸோ உலகம் முழுவதும் சினிமா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தமிழ்நாட்டிலேயே சினிமா பண்றான். அவன் தமிழ்நாட்டில் சினிமா பண்றதுக்கு ஒரு ஓடிடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இது வரைக்கும் நடக்கல. சரி, அதை ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம வாழ்த்தலாம், ஆனா பயமுறுத்தக்கூடாது. ஆனா நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை. நம்ம பேசுறது உண்மைங்கிறப்ப உங்களுக்கு அது பயமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 படம் பண்ணோம். நாக்கெல்லாம் இங்க வரைக்கும் வந்துருச்சு 2 படத்துக்கு. ஸோ டைரக்டர் தான், ப்ரொடக்ஷன் கூட கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து இயக்குநர்களோ நடிகரோ நாங்களாம் ஓடி வந்துடுறோம். எங்களுக்கு பெரிய அடிப்படை கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. இங்க வந்து எங்களுக்கு லட்சங்களே போதுமானதா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சூப்பர்னு வந்துடுறோம். 2 கோடி 3 கோடிங்கிறப்போ நான் டைரக்டர் 2 கோடி நான் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நான் 10க்கு 10 ரூம்ல இருந்திருப்பேன். ப்ரொடியூசர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், சார் என்ன சார் நீங்க ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா ப்ரொடியூசர் கிட்ட, இன்னைக்கு 5.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 8.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 10 லட்சம் வேணும் சார், இது இப்படி எடுக்கணும் சார். அவருக்கு தான் புரியாதெல்லாம் எல்லாம் சொல்லி 5.5 கோடி. அந்த படத்துக்கு எந்த அடிப்படை வியாபாரமும் இருக்காது. 5.5 கோடி. ஆனா நான் என்னுடைய அடிப்படையில என் மொத்த சொத்தே என் வீட்டுல 5 லட்சம் தாண்டாது. வீடே இருக்காது, வாடகை வீட்டுல இருப்போம். ஸோ அந்த கலைஞர்கள் கிட்டையும் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கும். எல்லார்ட்டையும் நியாயம் எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட நியாயம் இருக்கா? சிறந்த கதை திரைக்கதைகளோட வர்றீங்களா? நல்ல உழைப்பு இருக்கான்னு கேட்டா நம்ம அதுவும் ஒரு கேள்விக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஓடிடி பத்தி அவர் பேசிட்டாரு, மற்ற விஷயங்கள் பத்தி எல்லாரும் பேசலாம். பட் என் டிபார்ட்மெண்ட் பத்தி நானும் பேசணுமா இல்லையா? ஸோ அவனை இழுத்து விட்டுட்டு அவனுக்கு 2.5 லட்சம் 3 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு இழுத்து விட்டுட்டு கடைசியா அந்த திரைப்படம் ஒரு இடத்துல போய் நின்றும். ஏன்னா அதுக்கு ஒரு பேசிக் வியாபாரம் இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், அதுல படம் போட்டதுனால மட்டும் படத்தை பார்த்துருவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன் நெட்ஃபிளிக்ஸை நீங்க திறந்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் படங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே அதை நம்ம வாங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். எல்லா படத்தையுமே பார்த்துட்டோம். பார்க்கறது இல்லை, நம்ம படத்தை செலக்ட் பண்றோம். அமேசான் சில லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஹாட்ஸ்டார்ல லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஓப்பனா சொன்னா அதுல இருக்கிறதுல 10 விழுக்காடு திரைப்படம் கூட நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம வருஷத்துக்கு காசை குட்டி வாங்கி வச்சிருக்கோம். அப்ப சினிமா எதை நோக்கி இருக்குது? எனக்கு இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு இப்ப மனுஷன் நினைக்கும் போது அதுக்கு சில படங்கள் தான் வருது. நம்ம சில படங்கள் தான் எடுக்கிறோம். சில நேரங்கள்ல காலமும் சூழ்நிலையும் திரைப்படங்களை தீர்மானிக்குது. அந்த மாதிரி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சில திரைப்படங்கள் கடைசியா பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ ரைட்டர்ஸ் நாங்களாம் உட்காந்து எழுதுறோம். திரைக்கதை எழுதும் பொழுது ஏப்பா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு படம் வேணும்னு எப்ப தேர்னாலும் அது ஓடிடியில இருக்கிறது இல்லை, அது எல்லாம் யூடியூப்ல இருக்கு. பெரும்பாலான நல்ல திரைப்படங்கள் ஓடிடியில இல்ல, யூடியூப்ஸ்ல இருக்கு. அது என்ன வியாபாரம்? அது என்ன சினிமா? என்ன அப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்குதா? இந்த சினிமாவை மட்டும் ஒரு சாபம். அது சரியான பாதையில போறதும் இல்லை, போக விடுறதும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படி. அது போகும் போகாது, போகவும் விட மாட்டாங்க. திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட்ல இழுத்துட்டு போயிடும்.
திடீர்னு இந்த பக்கம் பேர் ரைட்ல இழுத்துட்டு போயிடும். அது என்னன்னே தெரியல. அப்படி ஒரு விதி மாதிரி இருக்குது நம்முடைய சினிமா. அந்த வகையில இப்படி நம்ம தமிழ் தெரிந்த, அவங்க சொன்ன மாதிரி தமிழ் தெரிந்த வியாபாரமா உள்ள வர்றவங்களுக்கே எவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன சொல்றீங்க? காசே வேணாங்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம். அதனால நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அதிகபட்சம். இன்னும் சொல்ல மாதிரி சார் சொன்னாங்க மாதிரி சில கண்டென்ட்ஸ் வந்து நாங்க வாங்குறோம், அதுல போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஓடிடியில கண்டென்ட்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. கடைசியா ஜெயிச்சது அலெக்சன் ஒண்டர்லேண்ட். அது மட்டும் அமேசான்ல கோடி கணக்கில் அள்ளி இருக்கு. அவன் 7 லாங்குவேஜ்ல அதை டப் பண்ணியிருக்கான். அந்த 7 லாங்குவேஜ்ல ஏன் டப் பண்ணியிருக்கான்னா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முழுவதும் அமேசான் இருக்குது, அங்கே பூரா அதை எடுத்துட்டு போறான். ஏன்னா இவனுடைய இசையிலையும் ஒலியிலையும் ஏதோ இருக்குது அதுல. ஸோ அவன் கீழே சப்டைட்டில் அந்தந்த லாங்குவேஜில் போட்டு அங்கே ஹிட் அடிச்சுட்டு இருக்கான், அங்கேயும் சம்பாரிச்சுட்டு இருக்கான். மற்றபடி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பெருசாக ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ப்ரோக்ராம்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்ன பசங்களுடைய கற்பனைகளை அது உள்ள போடுங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ கிளிக் அடிச்சு, ஏப்பா எதுலேயே இருக்காமப்பா, இன்னும் ஒரு தடவை தட்டிட்டான்னா போதும், அப்புறம் தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த சூழலை உருவாக்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.